வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். சில நேரம் நம்ம செய்யும்போது நறுச்சுன்னு இருக்கும், சுவை இருக்காது. நீங்க இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப சுலபமா பண்ணிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடாயை சூடு பண்ணிட்டு அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் அதில் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது கூட வந்து ஒரு அரை பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம். கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியில் இன்னொரு பாதி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ கோவக்காய் செய்யும்போது நம்ம எப்போவுமே வந்து அதோட குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம பொறுமையாக நல்லா ஒரு ஸ்டெப்பும் நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக வச்சு செஞ்சோன்னா அந்த மசாலாலாம் உள்ளே போய் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மூடி வச்சுட்டோம். இப்போ இது வந்து 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓரளவுக்கு இப்போ வதங்கியிருக்கு. அடுத்து நம்ம வந்து தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதக்கணும். இது தட்டு போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கலாம். அப்போதான் வந்து நம்மளோட கோவக்காய் வந்து நல்லா வதங்கி நல்லா குக் ஆகி மசாலாவோட சேர்ந்து நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நீங்கள் கோவக்காயிலே வந்து ரெட் கலரில் சில இது பழுத்துரும். அந்த பழுத்த காயை இது கூட சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ மூடியாச்சு. இதை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விடலாம். திருப்பி தட்டு போட்டு மூடி நல்லா காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து அதை குக் பண்ணணும். எனக்கு வந்து குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ காய் வந்து 3/4 நமக்கு வந்து குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியா சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி நம்ம வந்து இதை நல்லா வேக விடணும், வதங்க விடணும். தட்டு போட்டு மூடி நம்ம வந்து இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கோவக்காய் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கியிருக்கு. மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.